ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.4 3ஆம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அதான் முக்கியம். அப்போ ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட் வெற்றுக்கணும். பி ஆஃப் ஏ இல்லை இஸ் ஈக்குவல் டு 0.45. பி ஆஃப் ஏ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டேஷ் ஏடாஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 0.45. அப்ப இதுல இருந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி. இது ஏன் டேஷ் போட்டேன்? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அதனால ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா இன்டர்செக்ஷனே இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? பி ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடின்னு சொல்றாங்க. செய்வோமா? அப்போ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா ஏ கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க இருந்து பி ஆஃப் ஏ வேணும்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ். கழிச்சோம்னா ஓகே, பி ஆஃப் ஏ இருக்கு, ஏ யூனியன் பி இருக்கு, பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ மற்றும் பி ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். எனவே P of A union B is equal to P of A plus P of B மட்டும்தான். இன்டர்செக்ஷன் வராது, ஏன்னா இன்டர்செக்ஷன் நல் செட். P of A union B எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.65. P of A எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5. P of B கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கழிச்சோம்னா P of B is equal to ஓகே, ஏ இல்லையில இருந்து ஏ கண்டுபிடிச்சு அப்புறம் பி கண்டுபிடிச்சு